ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நியாயாதிபதிகள் 6:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தடைகளை தாண்டி முன் செல்ல பல வழிகள் இருக்கலாம். ஒன்று, அந்த தடைக்கு நான் காரணமா? அப்படியானால் அதை சரி செய்ய வேண்டும். அடுத்தது, தடையை உடைக்க என்னிடம் பலனுண்டா? என் எல்லைகளை குறைத்து மதிப்பிடாமல் என்னை அழைத்த கர்த்தரே என் எல்லையும் பலனும் என்று நம்பிக்கையோடு நாம் முன் செல்ல வேண்டும். மீதியானரால் இஸ்ரவேலர் சிறுமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தரிடம் முறையிட்டார்கள். மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை கர்த்தருடைய தூதரானவர் சந்தித்தார். கிதியோனின் துணிச்சலை கண்டு பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போதும் கிதியோனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று வாக்கு பண்ணியும் கிதியோன் கர்த்தருடைய எல்லையற்ற வல்லமையை எண்ணாமல், நான் மனாசே குடும்பத்தான், வீட்டில் சிறியவன் என்று தனக்கு ஒரு எல்லையை வகுக்கிறான். கர்த்தரோ மீதியானரின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கத்தக்க பலன் அவனுக்குள் இருப்பதை உணர்த்தி உந்தி தள்ளுகிறார். எக்காலம், வெறும் பானை, ஒரு தீவெட்டி, ஒரு வார்த்தை ஆகியவற்றை கொண்டே கிதியோன் மூலம் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். தனக்கு இருக்கும் பலத்தை கொண்டு கர்த்தரால் எதுவும் முடியும் என்று கிதியோன் விசுவாசித்த போது கர்த்தரின் வல்லமை வெளிப்பட்டது. நாம் பலவீனரோ பலவான்களோ, கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்றால் அதற்கேற்ற பலத்தையும் அவர் தந்தருவார். எனவே நமது வல்லமை கர்த்தரே என்று விசுவாசித்து தடைகளை தகர்த்தெறிவோம். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஜெயம் தருவார். நாம் விசுவாசிப்போம், ஜெயம் பெற்றவர்களாய் வாழுவோம். ஜெய கிறிஸ்து தேவையான பலத்தை தந்து மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நானா என்ற கேள்வியை தவிர்த்து என்னை குறைவாக மதிப்பிடுவதிலிருந்து நான் வெளிவரவும், தயங்காமல் தேவ பலத்துடன் முன் செல்லவும் நீர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கும் என்னை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் காத்திருக்குதல், எங்கள் விசுவாசம் பலப்படவும், நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும், உங்க அன்பில் நிறைந்து மகிழ்வாய் வாழும் பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் உலக இச்சைகளுக்கும் தீய சிந்தைகளுக்கும் தீமையான செயல்களுக்கும் விலக்கி பாதுகாப்பாய் வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், குடும்பம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் இருதயத்தில் உருவாகும் அக்கிரம சிந்தைகளை மறைத்து வைத்து சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவர்களாக வாழாமல் உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாக பரிசுத்தமாக வாழ தேவன் அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாங்குனா பிரச்சனைகளோடு, வேதனை துன்பத்தோடு, சொல்ல முடியாத தீங்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இழந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்தல்ல ஜெபிக்கிறோம். விவசாயம் தொழில் நஷ்டமடைந்து மனச்சோர்வுடன் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் தயவு செய்தல்லவும் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் தீய கண்களுக்கும் சிறு பிள்ளைகள் மற்றும் பெண்கள் பாதுகாக்கப்படவும், உலக இச்சைகளுக்கும் பாலிய இச்சைகளுக்கும் வாலிப பிள்ளைகள் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஞானத்தையும் தேவரே தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உங்க ஞானத்தால் ஆரோக்கியத்தால் நிறைத்து பரீட்சைகளை திறம்பட எழுதி சிறப்பான தேர்ச்சி அடைய செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கும் எலும்பு தேய்வினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றமடைந்தவர்களுக்கும், ஆன்லைன் சூதாட்டத்தினால் ஏமாற்றமடைந்து கடனுக்குள்ளான மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை விடுவித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழத்தக்கதான கிருபைகளை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதமாக வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் பெண்களின் சிறுமையை நீக்கி ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும்,
மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மதவாதிகள் மந்திரவாதிகள் மனம் திரும்பவும், மக்கள் மூட பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஆத்மாதாய பணியில் தேவ மகிமையை சார்ந்து செயல்படவும், ஊழிய தடைகள் மாறவும், தடை செய்கிறவர்கள் கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதிலை தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.